அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மிராஜுடைய இரவில் நோன்பு வைக்கலாமா, சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாமா, சில சிறப்பு திக்ருகளை ஓதலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. சில அதை பற்றி பார்ப்போம். மேலும் இந்த மிராஜோட இரவோட சிறப்புகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது அல்லாஹு தாலா ரசூல்லாஹுக்கு இந்த மேராஜுடைய இரவில் எந்த நபிமார்களுக்குமே வழங்கப்படாத ஒரு மாபெரும் அற்புதமாக இந்த விண்ணுலக பயணத்தை கொடுத்துருக்கான். இந்த பயணத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாமே ஒரே இரவில் தான் நடந்துச்சு. அதுதான் மிராஜுடைய இரவு. அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த இரவில் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் அங்கேருந்து அவங்கள விண்ணுலகம் பயணம் போனாங்க. அந்த நிகழ்வுகளை அல்லாஹு தாலா தன்னோட திருக்குர்ஆனில் சொல்லியிருப்பான். மேலும் நிறைய ஹதீஸ்கள்லையும் அது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அத்தியாயம் 17 வசனம் 1 அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹரமிலிருந்து, அதாவது காபாலிருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சுற்றெல்லைகளை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்து சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். அதாவது இந்த விண்ணுலக பயணத்திற்கு அப்புறமா நிறைய பேர் இஸ்லாத்திலிருந்து மத மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அவங்களே இஸ்லாமியர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, இவங்க கட்டுக்கதை சொல்கிறாங்க, அங்கே பார்த்தேன் இதை பார்த்தேன்னு. இவங்க எப்படி ஒரே இரவில் இங்கேருந்து அவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள இதாச்சு. அதையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். இந்த விண்ணுலக பயணத்தின் போது நிறைய படிப்பினைகளையும், மேலும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் தெளிவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத சோதிப்பதற்காகவே இந்த விண்ணுலக பயணம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். மேலும் நம்மளுடைய தொழுகை, அதாவது நம்ம இப்போ 5 வக்து தொழுகையுமே மிராஜுடைய இரவில் தான் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. முதல்ல 50 வக்து தொழுகையாக அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கிடுவான். அப்புறம் மூசா நபி தான் ரசூல்லா கிட்ட சொல்லுவாங்க. அதாவது அப்போவே மூசா நபி நம்மளை கணிச்சிருக்காங்க, உங்களுடைய சமூகத்தியர்கள் 50 வக்து தொழுகைக்கு சக்தி பெற மாட்டாங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட 5 வக்து தொழுகையாக நீங்கள் தொழுகையை குறைச்சி கேளுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட 5 வக்து தொழுகையாக கேட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டுச்சு. மேலும் ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை இந்த விண்ணுலக பயணத்தில் பார்த்தாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒரு கோவேறு கழுதை விட சின்னதாகவும் இல்லாமல் பெரிதாகவும் இல்லாமல் ஒரு சுமாரான ஒரு சைஸில் வெள்ளை நிறத்தில் ஒரு நீளமான புறாக் அப்படிங்கிற மின்னல் வேக வாகனம் அந்த வாகனம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது தன்னோட பார்வை எங்கெல்லாம் எட்டுதோ அது தூரத்திற்கு தன்னோட காலை வச்சு போகும். அதில் நான் ஏறி பைத்துல் முகத்தஸுக்கு போனேன். அங்கே ஜெருசலத்துக்கு அங்கே நான் போனேன். அப்புறம் இறை தூதர்கள் தன்னோட வாகனத்தை எங்கே கட்டி வைப்பாங்களோ அந்த வளையத்தில் என்னோட வாகனத்தை கட்டி வச்சுட்டு அங்கே நான் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே போயிட்டு 2 ரக்காத் தொழுதேன். பிறகு அங்கேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்கிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்து, இதில் வந்து மதுவும் இன்னொன்றில் வந்து பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பியதை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வந்து பால் பாத்திரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இயற்கையானதை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லி அவங்க வானத்துக்கு போகிறாங்க. முதல் வானத்திலேருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார், இவங்கள வந்து அழைத்து வர ஆள் வந்து அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஜிப்ரீல். அவங்களோட கூட வந்தவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஒவ்வொரு வானமாக போகிறாங்க. முதல் வானத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இரண்டாவது வானத்தில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மூணாவது வானத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வானத்துலேயுமே ஒவ்வொரு நபிமார்கள் இருக்காங்க. நபிமார்கள் அனைவருக்குமே ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு வானமாக வந்து உயர்த்தப்படுறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சகோதரரும் நபியுமான உங்களுக்கு உங்களோட வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. அப்போது அவங்க ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது மூசா நபி வந்து அழுகுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, அதுக்கு அவங்க, இறைவா, என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் புகுபவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்தினரிலிருந்து சொர்க்கம் புகுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மூசா நபி சொன்னோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சமுதாய மக்கள் சொர்க்கம் போகிறது விட நம்ம ரசூலுல்லாஹுடைய சமுதாயம், நம்ம மக்கள் வந்து அதிகமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க 7வது வானத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரியே கேட்குறாங்க, யார் அது? ஜிப்ரீல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் வரவங்க யார் அப்படிங்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்களுக்கும் வந்துட்டு சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சுட்டு பிறகு மேலே வானம் உயர்த்தப்படுறாங்க. அப்புறம் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற வளமான இறை இல்லம் அதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து காட்டப்படுது. அதை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதுதான் பைத்துல் மஅமூர். இதில் ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 வானவர்களை வந்து தொழுகிறாங்க. அவங்க இதிலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப இதை வரவே மாட்டாங்க. அதுவே அவர்களோட கடைசியாக நுழைஞ்சதாயிரும் அப்படின்ட்டு. அதாவது வான எல்லையிலேருந்து முறை தான் அவங்க வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் அந்த அளவுக்கு மலக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமானது. அல்லாஹ் மட்டுமே நன்கறிந்தவன். அடுத்து வந்துட்டு வானத்தோட எல்லையில் இருக்கிற இலந்தை மரமான சிதறத்துல் முன்தஹா, அது வந்து அந்த இலந்தை மரம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு காட்டப்படுது. அதனுடைய பழங்கள் எப்படி இருக்குன்னா, யமனில் உள்ள ஹஜ்ர் அப்படிங்கிற இடத்தோட மண் கூஜாக்கள் மாதிரி இருக்குது. அதோட இலைகள் எப்படி இருக்குன்னா, யானைகளோட காதுகளை போல் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட வேர் பகுதியில் 4 ஆறுகள் ஓடுது. சல்சஃபில், கௌசர், அந்த 2 ஆறுகள் வந்து உள்ளே இருக்குது. யூஃப்ரட்டிஸ், நைல், அந்த ஆறுகள் வந்து வெளியில் இருக்குது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் கேட்டேன், அந்த உள்ளே இருப்பவ அந்த 2மே சொர்க்கத்தில் இருக்கிறது, வெளியே இருக்கிறது 2மே நைல் நதியும் யூஃப்ரட்டிஸ் நதியும் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. அப்புறம் வந்து மூசா நபிக்கிட்ட வரும்போது அந்த சம்பவம் நடக்கும். அதாவது தொழுகையை வந்து குறைச்சி கேட்குறது, அந்த சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒரு அசரீரி சப்தம் வரும். அதாவது நான் இந்த எண்ணிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான். அதாவது வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலிக்கும். அதாவது என்னுடைய அடியார்களுக்கு 50 வேலையிலிருந்து 5 வேலையாக குறைச்சி அவங்களோட கடமையை நான் லேசாக்கிட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை நான் வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வந்துடும். இன்னொன்று வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 கட்டளை வந்து இந்த மிராஜுடைய இரவில் வழங்கப்பட்டுச்சு. முதல் வந்துட்டு 5 வேளை தொழுகை. அப்புறம் வந்து பக்கரா அத்தியாயத்தினுடைய இறுதி 3 வசனங்கள், அதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அந்த பக்கராவுடைய கடைசி 3 வசனத்தை பற்றி அது கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ரசூலுல்லாஹுடைய சமுதாயத்தில் அல்லாஹுக்கு இணை ஏதும் வைக்காதவங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துகிற பெரும் பாவங்களை வந்து மன்னிக்கிறதா அறிவிக்கப்பட்டுச்சு. அதாவது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு
சிறுக்க தவிர மித்த எல்லா பாவங்களுக்குமே மன்னிப்பு இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று ரசூலா சொல்லியிருக்காங்க, நான் வந்து மேராஜ் பயணத்தின் போது பார்க்கும்போது சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அங்கே குடியிருப்பவங்களில் அதிகமானவர்கள் வந்து ஏழைகளாகவே இருந்தாங்க. நரகத்தை எட்டி பார்த்தேன், அதில் அதிகமாக இருக்கிறவங்க பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபி நிச்சயமாக உம்முடைய இறைவன் மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று உமக்கு கூறியதை நினைவு கூர்வீராக. மேராஜின் போது நாம் உமக்கு காட்டிய காட்சியையும் குர்ஆனில் சபிக்கப்படும் ஜக்கும் மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை. இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம். ஆனால் இது அவர்களுக்கிடையே பெரும் அழிச்சாட்டியத்தையே அதிகரிக்க செய்கிறது. ஏன் வந்து ரசூல்லா சொன்னது ஒன்று தான், அதாவது மேராஜில் நரகத்தில் அதிகமாக இருக்கிறது பெண்களை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, தன்னோட கணவன்மார்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இது பணிவிடைகளை செய்யாமல், இந்த மாதிரி நிறைய புறம் பேசுறது. முதல்ல சொன்னதே வந்துட்டு கணவனுக்கு வந்து பணிவிடை செய்யாமல் அவங்களுடைய பேச்சை கேட்காம இது பண்ணுறது. ஒரு பெண் வந்துட்டு இறந்துருப்பாங்க. அப்போது அவங்களுடைய ஜனாசாவுக்கு வந்து அவங்களுடைய கணவன் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, யார் சொல்லலாம், அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து நல்லா ஓதுவாங்க, தொழுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய கணவனுக்கு வந்து இது செய்ய மாட்டாங்க, பணிவிடை செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய கணவனுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரசூலா சொல்லுவாங்க. அப்போ இந்த பெண்மணிக்கு வந்து நான் ஜனாசா தொழுக வைக்க மாட்டேன் அப்படிங்கவும் அவங்களுடைய கணவன் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இது பண்ணி அவங்க மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் ரசூல்லா வந்து அந்த பெண்ணை வந்து அடக்கமே செய்வாங்க, அதாவது தொழுக வச்சு. அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அவனுக்கு பணிவிடை செய்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ரசூலா சொல்லியிருக்காங்க, நான் வந்துட்டு யாருக்கு அல்லாஹுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு சஜ்ஜா செய்ய சொல்லியிருந்தா அப்படின்னா அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும். அப்படி ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்யலான்னு சொல்லியிருந்தா நான் வந்துட்டு கணவன்மார்களுக்கு செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி. ஸோ வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அங்கே வானுலகத்தில் இருக்கும்போதே ஒரு தொழுகையோட நேரம் வந்துருச்சு. அப்போது இறைத்தூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்து தலைமை தாங்கி தொழுகை வச்சாங்க. அப்போ தொழுகை முடிஞ்ச உடனே வந்து ஒருத்தவங்க போய், முஹம்மதே, இவங்க தான் நரகத்தோட காவலர் மாலிக், அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல்லா திரும்பும்போது அவங்களே வந்து முந்தி கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ரசூல்லாவுக்கு வந்து சலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஹதீஸ் வழியாகவும் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து ரசூல்லா சொல்லியிருப்பாங்க. அல்லாஹும் தன்னோட திருக்குர்ஆனில் சொல்லியிருப்பான். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கூட்டத்தை கடந்து போகும்போது அவங்களுக்கு செம்புனால ஆன நகம் இருந்துச்சு. அந்த நகங்களால் தங்களோட முகங்களையும் மார்புகளையும் காயப்படுத்திட்டு இருந்தாங்க. உடனே ரசூலா கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க ரசூலா, இவங்க தான் புறம் பேசி மக்களோட இறைச்சியை சாப்பிட்டுட்டும் அவங்களுடைய மானங்களில் விளையாடிட்டும் இருந்தாங்க அப்படின்னு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நீங்களும் நானும் சும்மா அசால்ட்டாக பேசுகிறது, சும்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி புறம் பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த புறம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பாவங்கள் கிடையாது. யார் புறம் பேசுகிறாங்களோ அவங்க வந்து தன்னோட சகோதரர்களுடைய மாமிசத்தை, அதாவது பிணம் திங்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த ஹதீஸு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா மிஅராஜ் இரவுனா என்ன, அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்தாங்க, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, மேலும் வந்து 5 வேளை தொழுகையை வந்து அல்லாஹ் அவங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் விண்ணுலகத்தில் வந்து கடமையாக்குனா அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியுது. மேலும் வந்துட்டு மிஅராஜ் அப்படிங்கிற சம்பவம் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக நம்ப வேண்டிய அல்லாஹோடைய வல்லமையை அடிப்படையாக கொண்ட ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. அதாவது இது கண்டிப்பாக நடந்துச்சு. நம்ம பார்த்தோம்ல, நிறைய பேர் மதம் மாறினாங்க, அவங்களோட ஈமான் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி. அதனால
உறுதியாக நம்பக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த மிராஜ் சம்பவத்தில் அந்த திக்ரு ஓதுறது, இந்த இவ்வளோ தொழுகிறது, இது பண்ணுறது, அதுக்கு வருவோம். இப்போ இந்த இரவில் தான் நடந்துச்சு அப்படின்னு குரான் வாயிலாயும் ஹதீஸ் வாயிலாவும் நம்மளுக்கு உறுதியாக சொல்லலை. அது வந்து ரஜப் 27 தான் மிராஜோட இரவு வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியலை. அது ஆதாரபூர்வமாக எந்த ஹதீஸ்லையும் எந்த குரான் ஷரீஃப்லையும் வரவே கிடையாது. அறிஞர்கள் மத்தியிலையுமே அந்த தேதி அந்த பிறையாக இருக்கலாம், இந்த பிறையாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதாக தான் சந்தேகத்திற்குரியதாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுறோன்னா, மிராஜ் இரவு இதுதான் 27 தான் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த இரவில் தஸ்பீ தொழுகை, சிறப்பு நோன்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறோம். அதாவது ரசூலா சொல்லித்தராத ஒரு புதுமையான வழிமுறையை வந்து நம்ம செய்கிறோம். இப்போது நம்ம வந்து நோன்பு தானே நோக்குறோம், வந்து தொழுகை தானே செய்கிறோம், திக்ரு தானே ஓதுறோம், இது வந்து நன்மைகள் தானே, இது வந்து தீமை கிடையாதே, தொழுதோம் அப்படின்னா நன்மை தான் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலுமே நம்முடைய நோக்கம் அந்த இடத்துல என்னவா இருக்குது? இன்றைக்கி ரஜப் 27, இன்றைக்கி தான் ரசூலுல்லாஹ் வந்து மிராஜ் இரவுக்கு போனாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையாக வச்சு அந்த இடத்துல நம்ம அப்படி செய்கிறது தான் நம்மளுக்கு தப்பு. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யார் வந்துட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக சொல்கிறாங்களோ, இல்லாத ஒன்றை உருவாக்குறாங்களோ, அவங்க வந்து பிதாத், அதாவது புதுசாக உருவாக்குறது வந்து பிதாத். யார் பிதாத்தை வந்து உருவாக்கிட்டாங்களோ அவங்களுடைய இருப்பிடம் வந்து நரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளில் வந்து மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதம், நடைமுறையில் உண்மையானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறை, காரியத்தில் மிகவும் கெட்டதுன்னு சொல்கிறது மார்க்கம் அப்படிங்கிற பேரில் புதிதாக உருவாகக்கூடியவை அனைத்துமே பிதாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிதாத்துமே வழிகேடு. அந்த ஒவ்வொரு வழிகேடுமே நம்மளை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். மேலும் வந்துட்டு இதெல்லாம் நல்லது தானே, இதையும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வே வந்து ஒரு வசனத்தை சொல்லியிருப்பான். நீங்கள் உங்கள் மார்க்க வழிபாடுகள் பற்றி அல்லாஹுக்கு அறிவிக்க விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வோ வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிகிறான், அன்றியும் அல்லாஹ் எல்லா பொருள்களையும் நன்கறிகிறவன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால் பிதாத்தை உருவாக்காமல் இந்த மிராஜ் இரவில் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை தொழுது காலமெல்லாம் இதை பேணி தொழக்கூடியவர்களாக மக்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவர்களாக விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.